Convert the binary number into decimal number. Binary arithmetic related queries இருந்ததுனா நீங்க பண்ண வேண்டிய description or comment box click பண்ணீங்கன்னா binary arithmetic ஓட link available இருக்கு. So அந்த லிங்கை click பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So convert the binary number into decimal number. So அதுக்கு வந்து basics என்னன்னு பாத்தீங்கன்னா binary ஓட base வந்து எல்லாருக்குமே தெரியும் which is 2. Decimal ஓட base வந்து which is 10. So binary ல வந்து யூஸ் பண்ற digits பாத்தீங்கன்னா 0 and 1. டோட்டலா 2 digits யூஸ் பண்ணுவோம். whereas in case of decimal பாத்தீங்கன்னா base 10 பார்த்தோம். என்னென்ன digits பாத்தீங்கன்னா 0 to 9. so 1 to 9 வந்து 9 digits இருக்கு. 0 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒரு digit நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா டோட்டல் வந்து 10 digits யூஸ் பண்ணுவோம். so இங்க 10 digits இங்க வந்து 2 digits. so இதெல்லாம் வந்து basics. so last video ல பார்த்தீங்கன்னா ஒரு binary number கொடுத்திருந்தாங்கன்னா அந்த decimal number வந்து கன்வர்ட் பண்றதுக்கு detailed method step by step பார்த்தோம். பட் இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா எப்படி கால்குலேட் பண்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து கொடுத்துருக்க பைனரி நம்பர். ஸோ இந்த பைனரி நம்பரை தான் வந்து டெசிமல் ஈக்குவலண்ட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைனரி நம்பரை வந்து நல்லா ஸ்பேஸ் போய்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஈச் டிஜிட்டுமே நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு ஸோ இந்த ஈச் டிஜிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 raised to the power வேல்யூஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ 2 raised to the power n வச்சுக்குவோம். ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து ஈச் டிஜிட்டுக்குமே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ 2 raised to the power 0, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 raised to the power 1, இது பார்த்தீங்கன்னா 2 raised to the power 2, அதாவது 2 ஸ்கொயர், தென் 2 கியூப், தென் 2 raised to the power 4, தென் 2 raised to the power 5. ஸோ இது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரைட் டு லெஃப்ட் வந்து மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி பிளேசஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கணும். 2 raised to the power 0னா இங்கேருந்து உங்களோட லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. உங்களோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டு த லெஃப்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணி தான் ஆர்டர் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் போடணும். மேக் ஷுர் உங்களோட பவர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பைனரி டு டெசிமல் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஈச் டிஜிட்மே வந்து 2 raised to the power. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர்லேருந்து 0 1 2 3 இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதிக்கணும். ஸோ இந்த 2 raised to the power இதோட ஈச் பவர்க்குமே வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனிதிங் raised to the power 0. ஸோ a raised to the power 0 அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 2 raised to the power 1 மீன்ஸ் 2 வந்து 1 டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர்னா இந்த 2 இந்த பவர் வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ் வந்து 2, இதான் வந்து பேஸ், இதான் வந்து பவர். பேஸ் வந்து 2, இது எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க 2 டைம்ஸ். ஸோ 2 × 2 4, தென் 2 கியூப் அப்படின்னும் போது கியூப்னா 3 டைம்ஸ் எது ரிப்பீட் ஆகணும் உங்களோட பேஸ். ஸோ 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிங்கன்னா 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 raised to the power 4 which means 2 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். ஸோ 2 × 2 × 2 × 2 which is 16. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2, அடுத்து இங்கே ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து இங்கே ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, அடுத்து 2, 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, தென் பவர்ஸ் எப்படி 16 × 2 32, 32 × 2 64 இந்த மாதிரி தான் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. பட் வெரி ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். எனிதிங் raised to the power 0னா அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் 1 சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட பைனரி நம்பர் எழுதணும் நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து இன்க்ரீசிங் பவர்ஸ் ஆஃப் 2ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இந்த பவர்ஸ் ஆஃப் 2 எழுதாமல் டேரெக்டாக வேல்யூஸ் எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 raised to the power 0 அதோட வேல்யூ 1ன்னு பார்த்தோம். 2 raised to the power 1 வந்து 2, அடுத்து வந்து 2 2 மல்டிப்ளை 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32 ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு டைம் 2 raised to the power 5னா 2 வந்து 5 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ 2 raised to the power 0 வேல்யூ 1ன்னு தெரியும், 2 raised to the power 1 வேல்யூ 2ன்னு தெரியும். அடுத்து 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32 இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 2 2 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ மல்டிபிள்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, 16 × 2 32 அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 raised to the power 6 வந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் நம்ம ஏன் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். இங்கே வந்து 1 எதுக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து 1 இருக்குது. ஸோ அதோட வேல்யூஸ் வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இருக்குது. இங்கே 32 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது,
இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 40, 44, 45. ஸோ இதான் வந்து டெசிமல் ஈக்குவலண்ட். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 45. ஸோ ஈஸியாக ஷார்ட்கட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பைனரி நம்பர் எழுத போகிறீங்க. இதை நம்ம ஏன் இந்த 2 raised power 0னா இதோட பவர்ஸ் எப்படி வந்தது, இந்த வேல்யூஸ் எப்படி வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இனிஷியலாக ஈச் டிஜிட்மே நம்ம போட்டோம். ஸோ பட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் இது ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா 1, 2, 4, 8, 16, 32, 64 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் 1 இருக்கும், பிகாஸ் 1 multiplied by 32, 32 வரும். இது எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா 1 into 32, 32, 1 into 8, 8, 1 into 4, 4, 1 into 1, 1. ஸோ ரிமைனிங் இந்த 16 இந்த 2ல ஏன் ஆட் பண்ணனா 0 multiplied by anything உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, 0 தான் கிடைக்க போகுது. அதனால தான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 multiplied by 2 0 தான் கிடைக்க போகுது. அதனால தான் இக்னோர் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக பார்த்துக்கோங்க 1 எங்கெல்லாம் இருக்குது அதை கூட நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் டேரெக்டாக 32, 8 எழுதிருக்கீங்க, 4 எழுதிருக்கீங்க, தென் 1 எழுதிருக்கீங்க, ஆட் பண்ணிக்கோ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். ஈச் டிஜிட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா எல் டிவிஷன் மாதிரி போட்டு 1 into போட்டு 2 raised power 0 அந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டெப்ஸ் எழுதணும். பட் இந்த இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோவில் இனிஷியலாக சொன்ன மாதிரி பைனரி அரித்மெட்டிக் ரிலேட்டடாக குவரிஸ் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பைனரி அரித்மெட்டிக்கோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.